ப்ரோ கபடி லீக் சீசன் 11 எம் சுதாகரை ஏன் ஸ்டார்டிங் 7ல ஆட வைக்க மாட்றாங்க? கோச் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ்டு. பட் அதை பத்தி கண்டிப்பா தெளிவா சொல்றேன் இந்த வீடியோல. முக்கியமா 2 போட்டி பிகேல இருந்துச்சு. பட் அதெல்லாம் விட சஞ்சு சாம்சன் அண்ட் திலக் வர்மா டெரிஃபிக்கான 100 அடிச்சிருந்தாங்க. அதை பத்தியுமே இந்த வீடியோல நான் பேச போறேன். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட்டுக்கு வழக்கமாக நம்ம சேனலில் வீடியோஸ் போடுறது இல்லை. ரீசன் வந்து கிரிக்கெட் வீடியோ நம்ம சேனல் நீங்கள் பார்க்கறது இல்லை. அதனால தான் பெருசாக வியூஸ் போகாது அப்படிங்கிறதுனால. பட் இந்த மொமெண்ட்டை சொல்லாமல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் பொறுக்காது. அதனால் நான் சொல்லிடுறேன். அண்ட் ஆசியா சஞ்சு சாம்சன் ஃபேன் ஆகுமே இதை சொல்லி தான் நான் ஆகணும். ஸோ சஞ்சு சாம்சன் 2 மேட்ச் டெக்கான உடனே அவ்வளோதான் சோழியை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இருங்க பாய் மொமெண்ட்டை போட்டு 4வது T20 இன்டர்நேஷனல்ல திரும்பவும் ஒரு செஞ்சுரி. கடைசியான 5 T20 இன்டர்நேஷனல் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 செஞ்சுரி 2 டக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? அடிச்சா செஞ்சுரி, இல்லாட்டி விட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் திலக் வர்மா அந்த 3வது இடத்தை சூரியகுமார் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து ஆடின 2 போட்டியுமே செஞ்சுரி. 22 வயசு தான் ஆகுது. பேக் டு செஞ்சுரிஸ் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா, இன் சவுத் ஆப்பிரிக்கா. இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத ரெக்கார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து 200 ரன்னுக்கு மேல பார்ட்னர்ஷிப். இந்தியாவுக்காக T20 அதிகமான பார்ட்னர்ஷிப் இவங்களோடது தான். அண்ட் கூடவே ஒரே மேட்ச்ல 2 இண்டிவிஜுவல் பிளேயர் செஞ்சுரி அடிக்கிறது T20 இன்டர்நேஷனல்ல அதுவும் ரொம்ப ரேரான விஷயம். அதையும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரே இன்னிங்ஸ்ல அதிகபட்சமான 6 ஒரு டீமால் அடிக்கப்பட்டது 22. இந்தியா தான் பங்களாதேஷ்க்கு எதிராக அடிச்சிருப்பாங்க. அதை உடைச்சு 23 சொல்லி இந்த மேட்ச்ல அடிச்சிருந்தாங்க. எந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸுக்குமே இவங்க பாரபட்சமே பார்க்கல அப்படிங்கிறது தான் பயங்கரமான விஷயம். ஓவராலா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேட்ஸ்மேன் 3 பேர். அபிஷேக் சர்மாவோட கொஸ்டினையும் கொஞ்சம் சேர்த்திக்குவாங்க, பாவம் அவர் தான் இனிஷியலா சூப்பரா ஆரம்பிச்சாரு. அண்ட் சஞ்சு சாம்சன் திலக் வர்மா கூட்டணி கலக்கிட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்தியாவில் அந்த ஓப்பனிங் ஸ்லாட் 2 பேருக்கு யாருக்கு போவாங்க? இப்ப ஜெய்சோரோட நிலைமை என்ன, ரிஷப் பண்டோட நிலைமை என்னங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. நீங்களா இருந்தா யாரை யூஸ் பண்ணுவீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் சஞ்சு சாம்சன் ஃபேன், அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? அவங்களும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் அப்படியே இப்போ சுதாகர் மேட்ருக்குள்ளதான் என்ட்ரி ஆக போறேன். மேட்சஸை பத்தி நான் கடைசியா உங்களுக்காக சொல்றேன் கண்டிப்பா. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுதாகர் எம் அப்படிங்கிறவர் வந்து ஏன் அவ்வளவு முக்கியமா பேசப்படுறாரு அப்படின்னா, பட்னா பைரட்ஸோட லாஸ்ட் சீசன் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பட்னா பைரட்ஸ் வந்து இந்த சீசன் அவங்க கிட்ட ஸ்டார் பிளேயர்ஸ்னு யாருமே கிடையாது. பட்னா பைரட்ஸ் அவரை வச்சு, அதாவது சுதாகரை ஃபேஸா வச்சு மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணாங்க. இப்ப வரைக்கும் ஜியோ சினிமாவில பட்னா பைரட்ஸ் மேட்ச் நடக்குதுன்னா சுதாகர் எம்மோட போட்டோ தான் முன்னாடி இருக்கும். அந்த தம்ப்நெயிலா இருந்தாலும் சரி, அது வால்பேப்பரா இருந்தாலும் சரி, அது போஸ்டரா இருந்தாலும் சரி, சுதாகர் தான் முன்னாடி இருப்பாரு. ஆனா இங்க மட்டும் தான் இருக்காரு, ஸ்டார்டிங் 7ல இருக்க மாட்டாரு. என்னதான்டா ரீசன் அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க. கடைசியில அது கோச்சு நம்ம நரேந்தர் ஏதுகுட்டியே கேட்டாங்க. அதுக்கு கோச் சொன்ன பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவங்கட் அயனோட கூட்டணி ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, அதனால நான் அவங்களை இறக்கி விட்டுருக்கேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கூட சந்தீப் இருக்காருல்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு. இது எனக்கு பெரிய விஷயமா படல. அண்ட் அது கூட சேர்த்து இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, இதையெல்லாம் நான் எங்க இருந்து முடிவு பண்றேன் அப்படின்னா, பிராக்டிஸ்ல என்ன பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அப்போ சுதாகர் ஏன் பிராக்டிஸ்ல ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிற விஷயம் இங்க வந்து நிக்குது. அவங்க எப்படி பண்ணாங்க பிராக்டிஸ்ல, யார் எப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் நரேந்தர் இது சொல்றதை வச்சு பார்க்கும்போது சுதாகர் ஒழுங்கா பிராக்டிஸ்ல பண்ணல, அதனால அவருக்கு ஸ்டார்டிங் 7ல வாய்ப்பு இல்ல. எனக்கு இது கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். சோ எத்தனை பேர் என்ன மாதிரி சர்ப்ரைஸ் ஆனீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சுதாகர் ஏன் உள்ள ஆடாததுக்கு ரீசன் இதுதான். இப்போ நாம அந்த மேட்சஸ்க்குள்ள வருவோம். முதல் போட்டி பட்னா பைரட்ஸ் vs பெங்கால் வாரியர்ஸ். பட்னா பைரட்ஸ் ஒன் சைடா அந்த போட்டியை ஜெயிச்சிருப்பாங்க 52க்கு 31 சொல்லி. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பட்னா பைரட்ஸ் ஆஸ் யூஷுவல் தேவங் 15 புள்ளிகள், தீபக் 5, அர்க்கம் சேக் 1, அயன் 11 புள்ளிகள், சந்தீப் 8, சுபம் 2 அண்ட் அன்கித் 4 புள்ளிகள். ஆஸ் யூஷுவல் எந்த ஒரு சப்ஸ்டிட்யூமே அவங்க யூஸ் பண்ணல. பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் மணிந்தர் சிங் 2, ஃபார்மே கிடையாது. மயில் கடம் எந்த புள்ளிகளுமே எடுக்கல, சுத்தமா ஃபார்ம் இல்ல. ஸ்ரேயஸ் 3 புள்ளிகள், சுசில் 5 புள்ளிகள், நிதின்குமார் 11 புள்ளி, நிதேஷ் எந்த புள்ளிகளும் எடுக்கல, ஃபசல் 3 புள்ளிகள். அண்ட் அப்படியே சப்ஸ்டிட் பக்கம் வந்தோம் அப்படின்னா வைபவ் கார்ஜே 2 புள்ளிகள் அண்ட் ஹெம் ராஜ் 4 புள்ளிகள். ஓவராலா இந்த போட்டி ஆரம்பத்துல இருந்தே பட்னாவோட ஆதிக்கம் தாங்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்லயுமே பெரிய டாமினன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டபுள் த மடங்கு வந்து பாத்தீங்கன்னா லீட் எடுத்திருந்தாங்க பட்னா பைரட்ஸ். அப்படி இப்படின்னு பார்த்து 21 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல இந்த போட்டியை ஜெயிச்சிருப்பாங்க. ரொம்ப பெரிய ஸ்கோர் டிஃபரன்ஸ் இது. ஓவராலா பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும்
சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. நிதேஷ்குமாரோட பர்ஃபார்மன்ஸ் சுத்தமா வரல. அவருக்கு பதிலாக உள்ள வந்த ஹேம்ராஜ் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் கவர்ஸ் இங்க சுத்தமா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்ரேயஸா இருந்தாலும் சரி, இல்ல அவர் கூட சப்போர்ட்டுக்கு கூட இருக்கிற மயில் குடமா இருந்தாலும் சரி, பெருசா பர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது. ஸ்ரேயஸ் வந்து கிளிம்சஸ் காட்டுறாரு, ஒரு 3 டேக்கிள் பாயிண்ட்லாம் எடுக்கிறாரு. பட் இருந்தாலும் எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் எடுக்கிற 3 பாயிண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல 5 அன்சக்சஸ்ஃபுல் டேக்கிள் பண்றாரு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறைய அவங்க கிட்ட இருக்கு. அண்ட் நிதேஷ்குமார் வந்து நிறைய அன்சக்சஸ்ஃபுல் டேக்கிளா பண்றாரு, அவருக்கு டேவே அமைய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரியான டிசப்பாயின்மெண்டான விஷயங்கள் போயிட்டு தான் இருக்கு. பட்னாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே தேவை. தேவங்கோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. கூட இப்போ ஐயனு பயங்கரமா கலக்கிட்டு இருக்காங்க. சந்தீப்போட சப்போர்ட்டுமே சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறமா பட்னா பைரட்ஸோட எல்லாமே மேலோங்கி தான் இருக்க போது. எல்லா பர்ஃபார்மன்ஸுமே அந்த அளவுக்கு சூப்பரான டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட்னா பைரட்ஸ் இந்த போட்டியை ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் கண்டிப்பா அவங்களோட அந்த ரைடிங் ட்ரையோ தான். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த யங் டீம். இவங்களை ஏதாச்சும் ஒரு டீம் வந்து கொலாப்ஸ் பண்றாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் நாம பார்க்கணும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற டீம்ஸ் பேப்பர் வைஸா ரொம்ப வீக், பர்ஃபார்மன்ஸ் வைஸா ரொம்ப ஸ்ட்ராங்னா இவங்களை ஆட்டி வைக்க எந்த ஒரு டீமாலையுமே முடியாது. ஏதாச்சும் முடியுதா வெயிட் பண்ணி பார்ப்போம். பெங்கால் வாரியர்ஸ் தொடர்ந்து 2 போட்டிகளை தோத்துருக்காங்க. முன்னாடி மேட்சுமே பெருசா அடி வாங்கியிருப்பாங்க, இந்த மேட்சுமே அடி வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்த போட்டி வந்து தமிழ் தலைவாஸ் கூட வழக்கமா அடி வாங்கிட்டு வர டீம் நம்மள அடிச்சுட்டு போவாங்க. பார்ப்போம், நானுமே அடி வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பொறுத்து வந்து நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த டேவோட 2வது போட்டி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வெர்சஸ் குஜராத் ஜெயன்ஸ் 32க்கு 24 சொல்லிட்டு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 8 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல இந்த பாயிண்ட் ஜெயிச்சிருப்பாங்க. அண்ட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ்ல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் சார்பா அர்ஜுன் தேஸ்வர் 9 புள்ளிகள், சுர்ஜித் 2, ரேசா மில்பெகரி 4, நீரஜ் நல்வால் 6 புள்ளிகள், ஸ்ரீகாந்த் ஜாதவ் 4, லக்கி சர்மா 1, அன்குஷ் ராத்தி 3 புள்ளிகள். இவங்க எந்த ஒரு பிளேயரையுமே சப்ஸ்டிட் பண்ணி உள்ள எடுக்கல. அண்ட் குஜராத் ஜெயன்ஸை பொறுத்த வரைக்கும் ராகேஷ் 4 புள்ளிகள், மோஹித் 2 புள்ளி, பாலாஜி டி எந்த புள்ளிகளும் எடுக்கல, பிரதீக் தாக்கியா 2, குமான் சிங் 11, ஹிமான்சு 2 அண்ட் ஜிதேந்தர் யாதவ் 1. சப்ஸ்டிட்டை பொறுத்த வரைக்கும் ரோஹித் 2 புள்ளிகள். இந்த போட்டி ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் க்ளோஸா போன மாதிரி தான் தெரிஞ்சது. ஜெய்ப்பூர் வந்து 13, குஜராத் 12 தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிருந்தாங்க. பட் போக 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 ஜெய்ப்பூரோட கை கொஞ்சம் கொஞ்சமா ஹை ஆகி கடைசியில போட்டி 8 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல ஜெய்ப்பூர் வின் பண்ணிருப்பாங்க. 2 டீமுமே இன்னைக்கு பெருசா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 2 டீமுமே ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். இன்னைக்கு ரொம்ப மோசமா பர்ஃபார்மன்ஸ் பண்ண குஜராத் தான் ஜெயிச்சிருந்தாங்க. குஜராத்ல எதுவுமே சரியா இல்ல, குமான் சிங்கோட பர்ஃபார்மன்ஸை தவிர. பட் குமான் சிங் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா டீமால ஜெயிக்க முடியாது. சில டைம் குமானே டைம் மேட்ச் தோக்கிறதுக்கான காரணமா இருந்திருக்காரு. டிஃபென்ஸ் சுத்தமா ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. ஜிதேந்தர் யாதவ், இமான்சு சொல்லிட்டு யாருமே ஃபார்ம்ல கிடையாது. கவர்ஸான பாலாஜி டி வழக்கம் போல சப்போர்ட் மட்டும் தான் பண்றாரு, வேற எதுவும் இல்ல. சப்போர்ட் பண்றது கூட இவங்க டேக்கிள் யாரும் பண்ண மாட்டாங்க. மோகித்துமே எதுவுமே பண்ணல, ரைடிங்ல மத்த யாருமே சப்போர்ட் பண்ணல. இந்த பக்கம் ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால் தான் வழக்கமா முட்டி மோதி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டீமை ஜெயிக்க வைக்க நினைப்பாரு. அதுதான் இந்த டைமுமே நடந்துருந்துச்சு. ரேசா மிர்பகையோட சப்போர்ட் கொஞ்சம் நடந்துச்சு. ஆனா ஸ்ரீகாந்த் யாதவ் ஆரம்பத்துல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, ஒரு கிளிம்சஸ் கொடுத்தாரு. அது வந்து டீமுக்கு வந்து ஒரு பூஸ்டர் கொடுத்துச்சு. ஸ்ரீகாந்த் யாதவ் ஸ்டார்டிங் 7 எனக்கு சர்ப்ரைஸ் தான். அது எப்படி அபிஜித் மாலிக் இல்லாம இவரை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது. அண்ட் நீரஜ் நல்வாலோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இருந்துச்சு. அன்குஷ் ராத்தி கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல தான் கை ஓங்கி இருந்துச்சு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியை ஜெயிச்சிட்டாங்க, 5 பாயிண்ட்டையுமே எடுத்துட்டாங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஒரு மாதிரி டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஆனா உண்மையை சொல்லலாம் அப்படின்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி குஜராத் ஒரு பெரிய லாஸ், கண்டினியூஸான 7 லாஸ்க்கு அப்புறமா ஒரு வின், இப்ப திரும்பவும் லாஸ் பக்கம் திரும்பி இருக்காங்க. குஜராத் ஜெயன்ஸுக்கு தான் இந்த சீசன் வந்து கடைசி பிளேஸ் அப்படிங்கிறது எழுதி வைக்கப்பட்டது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஓவராலா இன்னைக்கு 2 போட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு எனக்கு. ஒரு பக்கம் பட்னா மட்டும் போட்டு அடிக்கிறாங்க, இன்னொரு மேட்ச்ல யாருமே அடிக்க மாட்டாங்க. சோ அப்படிதான் இன்னைக்கு டே இருந்துச்சு. பட் கண்டிப்பா நாளைக்கு, அதாவது 16 நவம்பர் அன்னைக்கு சனிக்கிழமை தமிழ் தலைவாஸ் மேட்ச் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நம்புறேன். சோ அதை பத்தி நான் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.